ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நீயும் பார்ட்டிக்கு தான் போறியா? பார்ட்டியே இவங்க வீட்டில் தான் நடக்குது. ஓஹோ, பார்ட்டி உங்க வீட்டில் நடக்க சொல்ல நீ வெளியே போயிட்டு வர? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. என்ன சொன்ன? ஒரு காத்துல மட்டும் ஏறிங்க. இது நான் புது ட்ரெண்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு இயரிங் மிஸ் ஆகிட்டு, அதனால தான். யாராவது ஸ்பெஷலா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா அம்மாட ஞாபகத்தமா வச்சுக்க. சின்ன வயசுலயே அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அம்மாவும் என் கூட இல்லை. அம்மாட ஞாபகத்தோ அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாமே சீரியல்ல வர மாதிரி இருக்கு. கமோன் ஆன்ச், நீங்க முன்னாடி போங்க, நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. அம்மா, கேண்டல் சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாதுமா. கேக் கட் பண்ணுங்க, அண்ணன் வருவாரு. பெரியம்மா ப்ளீஸ் கட் பண்ணுங்க அக்கா, ப்ளீஸ். நீங்க சொன்னது நான் ஏன் கேட்கணுங்கிற? நீங்க இப்ப எதுக்கு புதுசா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என்ன பெத்து தாயே இல்லையே. ஆஞ்ச், எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இங்க இருக்க வேண்டிய ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. வேதஸ்ரீ, என்ன யோசிக்கிற? கேக் கட் பண்ணு. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்க? நீங்க ஒன்றும் என்ன பெத்து தாய் இல்லையே. என்னக்கா இது? வேதஸ்ரீ, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. ஹாப்பி பர்த்டேம்மா. பர்த்டே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஹாப்பினஸ் இப்பதான் வந்துக்கு. பெரியம்மா, கேக் கட் பண்றதுக்கு முன்னால மனசுல எதையாச்சும் வேண்டிக்கோங்க. அம்மா தாயே, உன்னோட அருள் ஆசையால திருசூல அடையாளத்தோட பொண்டிக்கிற பொண்ணோட ஆஞ்சுக்கு மேரேஜ் நடந்து அந்த பொண்ணு இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணும். ஆஞ்ச், ரூபி எங்க? ஆமா, ரூபி வந்துருவாமா. நீங்க கேக் கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபேமிலியில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது. இப்ப இந்த குடும்பத்துல அன்பும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கு. எனக்கும் அஞ்சுக்கும் மேரேஜ் நடந்தா நான் அஞ்சு இந்த ஃபேமிலியை விட்டு பிரிச்சிருவேன். அதுவும் குறிப்பா நான் உன் அம்மா கிட்ட இருந்து. அவங்க வேணா உனக்கு அம்மான்னு நினைக்கலாம், ஆனா நீ அவங்களுக்கு பையனாய்க்க மாட்ட. நீ என்கிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்தணும். நான் உன்னை மொத்தமா பயன்படுத்திக்குவேன்.
இப்பதான் என் ஆட்டமே ஆரம்பிச்சிக்கி. போக போக என்ன செய்யறேன்னு பாரு. இவ யான்னு நான் சொல்றேன். இவ பேர் பிரியா. இவ காலேஜ்ல நியூ அட்மிஷன். வணக்கங்க. வணக்கம். இப்பதான் சேர்ந்துக்கியா? ஆமாங்க. உன் ஊர் எது? கான்பூர். அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வியூ வேணும்னா ஆவி சக்தி தான் அந்த பிரீத்தியை கொண்டுச்சுன்னு சொல்ற அந்த பொண்ணை போய் கேளுங்க. ஆமா, அவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரீத்தியை கொண்டது ஒரு ஆவி சக்தி தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி அது வந்து கான்பூருக்கு பக்கத்துல சின்ன டவுன் அது, பாந்தா. நீங்க அந்த ஊரை கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க. நான் அந்த ஊரை சேர்ந்தவ. ஆண்டி 1 மினிட், இது உங்களுக்காக. எதுக்குமா இதெல்லாம்? ஆண்டி, இதை நான் உங்களுக்கு பர்த்டேங்கிறதால கொடுக்கல. நான் உங்களை அம்மாவா நினச்சி தான் கொடுக்குறேன். என் அம்மாவுக்கு இது வரைக்கும் என்னால் கிஃப்ட் தர முடியல. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் என் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்ததான் நினச்சிக்குவேன். இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் என் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்ததான் நினச்சிப்பேன். நன்றிம்மா. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டதுக்காக நான் தான் நன்றி சொல்லணும். ஓகே, நீ இப்போ என்ன குடிக்கிற? ஜூஸா கூல்ட்ரிங்க்ஸா? ஓகே, என் கூட வா. ஃபோன் பாந்தா? இல்லை எதை பற்றியும் யோசிக்காதீங்க. டோன்ட் வரி. மார்னிங்லேருந்து நீங்கள் எதுவும் சாப்பிட இல்லை. வாங்க. இங்கே பாரு ஆஞ்ச், நான் ஸ்டோர் ரூமில் கெஸ்ட்டுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்து வச்சுக்கேன். அது போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. ஓகே அப்பா. உன்னை வசியம் பண்ணி நான் என் பக்கம் நிற்பேன். இந்த சவுண்ட் எங்கேருந்து கேட்குது?